இனிமே வர காலகட்டங்கள்லாம் நம்ம குழந்தைகளை எது சொல்லிக் கொடுக்குறோமோ இல்லையோ, ஒரு டீனேஜ் அவங்க வரும்போது இமோஷ்னல் அட்டாச்மெண்ட்ஸ் பற்றி கண்டிப்பாக அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாகணும். இமோஷ்னல் அட்டாச்மெண்ட்ஸ் அந்த குழந்தைகளுக்கு இருக்கவே கூடாது. அதாவது எதிர்பாலான அவர்கள்கிட்ட ஒரு பெண்ணுனா ஒரு ஆணின் மேலேயோ, ஒரு ஆணுனா ஒரு பெண்ணின் மேலேயோ இருக்கலாம். ஆனால் அதுலேருந்து வெளில வர்றதுக்கு எப்படி அவங்க மென்டலாக ப்ரிப்பேர் ஆகணுன்றதை நம்ம சொல்லி கொடுத்தே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். இன்றைக்கி ஒரு ஆண் ஒரு பெண்ணை விட்டு போனால் அந்த ஆணால் பொறுக்க முடியலை, அவன் கொலை பண்ணுறான். ஒரு பெண் ஒரு ஆணை விட்டு போனால், ஒரு பெண் ஒரு ஆணை கொன்றதாக இன்னை வரைக்கும் அந்த அளவுக்கு நியூஸ் எதுவும் வெளியில் வரலை. பட் ஆனால் அதுவும் நடக்குது. கேரளாவில் அந்த பொண்ணு விஷத்தை வச்சு அவனை கொன்னான். ஸோ இதெல்லாம் தாண்டி ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் எப்படி ஒரு லெவலில் இறங்கலாம், அது நிறைவேறாகாமல் இருக்கலாம், அதுலேருந்து எப்படி வெளியில் வர்றது அப்படின்றத கண்டிப்பாக பேரண்ட்ஸ் சொல்லி கொடுத்தே ஆக வேண்டும். அப்போ தான் அது கொலையில் போய் முடியாது. இல்லைன்னா தன்னைத்தானே மாச்சிக்கிறதும் அடுத்தவங்களை போய் கொலை பண்ணுறதெல்லாம் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போ நிறையா நியூஸ் பார்க்குறது நம்ம. அதனால் சொல்கிறேன், இந்த தஞ்சாவூர் பக்கத்தில் அந்த மூன்று குழந்தைய அவங்க அப்பாவே கொண்டுட்டார். அவங்க மனைவி போனதுனால, மனைவி விட்டுட்டு போனால் அவர் சாகணும்னு அந்த குழந்தைய கொல்லணும்னு அவசியம் இல்லை. இந்த பிஞ்சு குழந்தைங்க என்ன பண்ணிருக்கு இல்லையா? அதனால் இனிமே வர ஜெனரேஷன்ஸ்க்கு கண்டிப்பாக கிளாஸ் 1 to எல்கேஜி யூகேஜி இதிலெல்லாம் கொஞ்சம் நம்ம மெயினாக டிசிப்ளின் எப்படி என்ன மாதிரி நம்ம வளரணும், அந்த குழந்தைகளுக்கு அதை தான் சொல்லி கொடுக்கணும். ஸ்கூலில் டீச்சர்ஸாக இருக்கட்டும், வீட்டில் பேரண்ட்ஸாக இருக்கட்டும், அதுதான் முக்கியமாக வரணும். இனிமேலேருந்து வர ஜென்ரேஷன்ஸ்க்கு நம்ம வீட்டில் கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்கணும். இமோஷ்னல் அட்டாச்மெண்ட் ஆகலாம், அது நல்லதுலேயும் போய் முடியலாம். ஆனால் அப்படி நல்லதில் முடியலன்னா அதுலேருந்து எப்படி வெளில வருது? அதுக்காக அடுத்த உயிர்களை ஹார்ம் பண்ணுறக்கூடாது அப்படின்றத கண்டிப்பாக நம்ம ஜென்ரலாக சொல்லிக் கொடுக்கணும். அதுக்காக போய் நம்ம பண்ணாதவங்களை போய் பண்ணுன்னு சொல்லி ஜென்ரலாக இதெல்லாம். இப்போ ஜப்பானில் எவ்வளோ அழகாக குழந்தைங்களுக்கு எல்லாத்தையும் டீச் பண்ணுறாங்க. அந்த எல்கேஜி குழந்தைங்களுக்கு படிப்பே கிடையாது, ஃபுல்லாக இதுதான் அந்த எல்கேஜி யூகேஜிலலாம். ஸோ அந்த மாதிரி பாடத்திட்டங்கள் நம்ம ஊரில் வரணும். அந்த குழந்தையிலேருந்து அந்த பசங்களுக்கு சொன்னாதான் அது அவங்க டீனேஜ் வரும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக புரிய வரும். ஓகே, நம்ம இதுலேருந்து எப்படி வெளியில் மென்டலாக நம்மளை ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது, போனால் போகட்டும்பா, நல்லா இரு, சந்தோஷமாக இருன்னு விட்டுறது. அந்த மனப்பான்மை இருந்தால் மட்டும்தான் குற்றங்கள் குறையும். இல்லைன்னா குற்றங்கள் குறையாது.